எடப்பாடி பழனிசாமி வழக்கை நிராகரிக்க கோரி உதயநிதி ஸ்டாலின் மனு அளித்திருந்த நிலையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மனு குறித்து எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். தனக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கை நிராகரிக்க கோரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சனாதனத்துக்கான அர்த்தங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேடிக்கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் உதயநிதி ஸ்டாலினுக்கு சர்ச்சைக்குரிய அந்த கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தமக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவதூறு வழக்குகளை நிராகரிக்க வேண்டும் என கோரி உதயநிதி ஸ்டாலின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த தமக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை தெரிவிப்பதாகவும், எனவே அந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலினுடைய அந்த மனுவிற்கு பதிலளிக்கும்படி எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணை மார்ச் மாதத்திற்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.